மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி ஆலய வரலாற்றையும் தல பெருமையும் எடுத்து சொல்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலக வரைபடத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். எல்லா கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க திருத்தலங்களில் ஒன்றே பகுள ஆரண்ய சேத்திரம் என போற்றப்படும் மகிழம் வன திருத்தலமாகும். இராமாயண காலத்திலிருந்தே பெருமையையும் சிறப்பும் பெற்ற இந்த திருத்தலமே மதுராந்தகம் என்ற பெயரில் இன்று வழங்கப்படுகிறது. சென்னையிலிருந்து தாம்பரம் வழியாக தெற்கே செல்லும் நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டை தாண்டி அமைந்திருக்கிறது இந்த புண்ணிய சேத்திரம். அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை வெண்காட்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த புண்ணிய ஊரில்தான் அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக சாதாரண கோவிலாக இருந்த இத்திருக்கோவில் கிபி 1084ஆம் ஆண்டு குலோத்துங்க சோழன் காலத்தில் கற்றளி எழுப்பப்பட்டு பின்வந்த ஆண்டுகளில் மிக பெரிய திருக்கோவிலாக கட்டப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலில் மட்டும் 27 கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன் இந்த மகிழம் பூவனத்தில் ஒரு தடாகம் இருந்தது. இந்த தடாகம் அருகே பாண்டிய மன்னன் தனது படைகளுடன் தங்க நேரிட்டது. தோல் நோய் கண்டிருந்த பாண்டிய மன்னன் சிவபெருமானை வழிபட்ட பிறகே நாள் பணிகளை தொடங்குவது வழக்கம். இங்கே தடாகம் இருந்தது, லிங்கம் இல்லை. எங்கிருந்தோ வந்த நாய் தடாகத்தில் குளிக்க, மன்னனும் குளிக்க தோல் நோய் நீங்கியது. மகிழ்ந்த மன்னன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட, அதுவே இந்த திருக்கோவிலில் மூலவராக பாண்டீஸ்வரர் என்னும் சிறப்பு பெயருடன் வெண்காட்டீஸ்வரர் என்னும் திருநாமத்துடனும் திகழ்கிறது.
இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கும் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மை மீனாட்சி என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். பாண்டிய மன்னனுக்கு அருள் செய்த காரணத்தினால் பாண்டியனின் அம்மை திருப்பெயரான புவனவதி நாச்சியார் என்ற திருப்பெயரும் இங்குள்ள அம்பாளுக்கு சிறப்பு பெயராக வழங்கப்பட்டு வருகிறது. எல்லா சிவன் தலங்களிலும் பைரவருக்கு ஒரு சிறப்பு இடமும் தனி சந்நிதியும் இடம் பெற்றிருக்கும். இந்த மீனாட்சி உடனுறை வெண்காட்டீஸ்வரர் ஆலயத்திலும் பைரவர் சந்நிதி இருக்கிறது. வேறெந்த திருக்கோவிலிலும் இல்லாத சிறப்பாக இங்கே 4 விதமான பைரவர்கள் எழுந்தருளி இருக்கின்றனர். உன்மத்த, உத்தம பைரவர், கால பைரவர், அச்சுதானந்த பைரவர் மற்றும் சொர்ண பைரவர் என இங்கே எழுந்தருளி இருக்கும் பைரவரை வணங்கினால் எதிரிகளின் தொல்லை, பகை, காரிய தடை போன்றவை நீங்கி வெற்றி கிடைக்கும் என்று இத்தல வரலாறு கூறுகிறது. வேதாரண்யேஸ்வரர் உடன்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயம் என்று இந்த ஆலயத்தை கூறுவார்கள். இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நாட்கள் பிரதோஷ காலம் 4:30 to 6 இதில் சிறப்பாக பூஜை நடைபெறுகின்றது. மற்றும் அஷ்டமி காலம் தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமியிலிருந்து 8வது நாள் நடைபெறுகின்றது. அதில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. மாதந்தோறும் 2 பிரதோஷம் நடைபெறுகின்றது. இதில் நந்திக்கு சிறப்பாக பால் அபிஷேகம், அனைத்து திரவிய அபிஷேகமும் நடைபெறுகின்றது. நவகிரக தோஷம் மற்றும் நிலத்தகராறு மற்றும் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தி பெறும் ஸ்தலம் இது. மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி ஆண்டுதோறும் தட்சிணாமூர்த்திக்கு குரு பெயர்ச்சி மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றது. வருடந்தோறும் வரும் கார்த்திகை மாதம் 5 சோமவாரங்கள் அல்லது 4 சோமவாரங்கள் சிறப்பாக அபிஷேகம் நடைபெறுகின்றது.
மூலவர் பாண்டியனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் திருக்கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த ஆலயத்தில் சோழர் கால சிற்பக்கலை வண்ணமே தென்படுகிறது. இங்கே காட்சியளிக்கும் நடராசர் சிற்பத்தில் முயலகன் வலப்பக்கம் தலை வைத்து கிடப்பது சிறப்பென்றால், துர்க்கை சிற்பத்திலோ காதில் தோடும் விரல்களில் நகங்களும் மெய்சிலிருக்கும் வகையில் வழங்கப்பட்டிருப்பது அழகிலும் அழகு. இந்த துர்க்கை கல்யாண துர்க்கை என்று பெயருடனும் தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு இல்லற மங்கலம் அளித்து வருகிறாள் என்று அடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் இயல் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தமிழ் பொக்கிஷமான, அதாவது புதையெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அப்படி தோண்டிக்கிட்டு இது அறையை திறந்தாலே போதும், அதற்கு திறவுகோல் கூட தேவையில்லை, திறந்தா அப்படி கொட்டி கடக்கு அவ்வளவு. அதனால்தான் பொக்கிஷம் என்று சொன்னேன் அடியேன். அப்படிப்பட்ட அற்புதமான பொக்கிஷங்களிலிருந்து திருப்புகழை பார்த்து கொண்டு வருகின்றோம். அருணகிரிநாத சுவாமிகள் சிதம்பரத்தில் எழுந்தருளி இருக்கும் செவ்வேளை துதித்து பாடிய பாடல் சுடரணைய திருமேனி என்று பார்த்தோம். வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வழிபாட்டில் தினந்தோறும் சொல்லக்கூடிய பாடல், அது மட்டுமல்ல நம்மையும் தினந்தோறும் சொல்லுங்களேன் என்று நமக்கு வழிகாட்டிய பாடல் என்றும் பார்த்தோம். பாடலை பார்த்துவிட்டு அருணகிரிநாத சுவாமிகள் சொன்ன ஒரு அதிசயமான தகவல், தேவர்களே ஆச்சரியப்பட வேண்டும் என்று சொன்னதாக பார்த்தோம் அல்லவா? ஏன் என்பதை பார்க்கலாம். சுடரணைய திருமேனி உடை அழகு முதுஞான சொருபகிரியிடமேவு முகம் ஆறும் சுரர்த்தரியில் அழிபாடு மழலை கதினரை பாய துகிர் இதழின் மொழி வேத மனம் வீச அடற்பவள ஒளிபாய அரிய பரிபுறம் ஆட அயில் கரமோடெழில் தோகை மயில் ஏறி அடியல் இரு வினையில் நீரு பட அமரீது போரே அதிசயம் என்னருள் பாடி வரவேணும் விடை பரவிய என் மாலோடமரர் முனி கணம் ஓட மிடர் அடைய விடம் வாரி அருள்நாதல் மினலனைய இடை மாது இடம் மரவு குருநாதல் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடர்கலிகள் பிணிவோட எனையும் அருள் கூற மாதின் இணை இளன் நிர்முலை மார்பின் அணை மார்பா இனிய முது புலி பாதல் உடல் அரவு சத கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே. பாடலின் பிற்பகுதியில் பல பல நுட்பமான தகவல்களை சொன்ன அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் திருமேனி வடிவத்தை, அழகை, அந்த மலர் மாலைகளில் அதில் இருக்கக்கூடிய வண்டுகளை, அவைகள் முரளும் அந்த ஓசையை, அந்த மறைகளின் நறுமணத்தை சொல்லி, முருகப்பெருமானே அந்த ஞானவேல் என்று சொல்கின்றோமே அதை ஏந்தி வர வேண்டும், தோகை விரித்திருக்கக்கூடிய அந்த மயில் மேல் ஏறி வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, எதற்காக வர வேண்டுமாம்?
அடியன் தெரிகின்றதா? அடியார் என்றால் அடியார் என்பது மட்டும் பொருள் அல்ல. அடியார் இறைவனுடைய திருவடிகளில் பக்தி கொண்டவர்கள் என்பது மட்டும் பொருள் அல்ல. வார்த்தைகளால் சொற்களால் கூட அடுத்தவர்களை அடியாதவர்கள் என்பது பொருள். தெரிகின்றதா? எவ்வளவு அன்பா யார் பழகினாலும் திடீர்னு சில சமயம் நாம் முகத்தை காண்பித்து விடுகின்றோம் அல்லவா? என்னடா யாப்பா பார்த்து முஞ்சப்பார், பலன் உண்டா? அதனால இனிமையான அந்த வார்த்தைகள். அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது அப்பா அடியவன் எனக்கு என்னை காப்பாற்ற வர வேண்டும். அதுவும் என்ன இருவினை, இருள் சேறு இருவினை என்பார் வள்ளுவர். அது மட்டுமல்ல, பாவ புண்ணியம் என்று சொல்கின்றோம். இந்த இருவினைகளும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வள்ளுவரை விடவா நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு? அப்படிப்பட்ட நல்வினை தீவினை இரண்டும் வந்து என்னை கட்டி போட்டு விடக்கூடாது. அப்பா அவைகள் துகளாக வேண்டும். அப்படிப்பட்ட அருளை நீ எனக்கு செய். எனக்கு நீ அருள் செய்ய அவ்வாறு மயில் மேல் வந்து அழகாக அருள் செய்யும் பொழுது தேவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். ஏன்? பிரமாதம் பிரமாதம். அப்படி இல்லையா? அது இவன் பூரை, அதாவது தமிழில் போரை என்றால் உபயோகமற்றவன், உதவா கரை, ஏதுமற்றவன் என்பது பொருள். இவனுக்கு இறைவன் வந்து அருள் செய்யும்படியாக இவனுக்கு எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்ட இவனுக்கும் இறைவன் அருள் செய்திருக்கிறாரே என்று தேவர்களே ஆச்சரியப்பட வேண்டுமாம். அடியன் இரு வினை நீரு படக அமரர் இது போரை, அதிசயம் அதிசயம், ஆஹா ஆஹா என்று தேவர்களே ஆச்சரியப்பட வேண்டுமாம். அப்ப என்ன அர்த்தம் தெரிகின்றதா? அருணகிரிநாத சுவாமிகளுடைய தன்னடக்கம் என்பது எப்படி 15வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல்கள் இன்றும் பரவி எல்லா இடங்களிலும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பாடல்களை எழுதியவர், நேருக்கு நேராக முருகனை தரிசித்தவர். அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் தன்னை பற்றி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எந்த மூலைக்கு ஏதோ 2 நூல்களை படித்துவிட்டு, ஒரு நூல்களை படித்துவிட்டு என்ன அதுதான் கூடாது என்கின்றார். அப்படிப்பட்ட அந்த முருகன் வந்து அருள் செய்யும் பொழுது ஆச்சரியப்பட வேண்டுமாம். பாடலின் பிற்பகுதியையும் முற்பகுதியையும் இப்பொழுது ஒரு சில வினாடிகளில் இணைக்கப் போகின்றோம். பார்க்கடல் கடைந்த போது வந்த விஷத்தை உண்டவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய இடதுகை பக்கத்தில் இருக்கக்கூடியவள் அம்பிகை. அந்த சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த குருநாதன், வள்ளி மணவாளன், வியாகரபாதர், புலிப்பாணி, பதஞ்சலி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அருள் செய்த முருகன். இவ்வளவு சொல்லி ஏது சொல்லணும்? மகா ஞானிகளான அவர்களும் வழிபட்டிருக்கிறார்கள் விஷத்தை அருள் செய்த என்று சொல்லி எந்த விதமான நன்மையோ, அதாவது நல்வினை தீவினை என்னை வந்து கட்டி போட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அழகான திருமேனி, காலை கதிரவன் போல ஒளி வீசக்கூடியது, தேவர்கள் மலர் மாலை, வண்டுகள் இருந்து பாடிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நமக்கு பொறுமையை சொன்ன அந்த தகவல்கள், கையில் ஞான வேலையும் மயில் மேல் ஏறி வந்து ஏதுமற்ற எனக்கு அருள் செய்ய வேண்டும், இதை பார்த்து தேவர்களே ஆச்சரியப்பட வேண்டும் என்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுகவள்ளல் அருணகிரிநாதர் வாக்குப்படியே அந்த ஞான வேலையும் மயில் மேல் அந்த வாகனத்தையும் கொண்டு நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான செல்வ வளங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.